கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு. ஐம்பெரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை. வழிகாட்டு தலைவர்களுக்கு விஜய் பதித்த கல்வெட்டு வரிகள். மண் மீட்பு, வீர மகளிர் மன வலிமை, போர் திறன், போராட்ட குணம், வீரமங்கை வேலு நாச்சியார். வாழ்வில் எளிமை, தூய்மை, அரசியலில் நேர்மை, மதச்சார்பின்மை, இலவச கல்வி, தொழில் வளர்ச்சி, கர்ம வீரர் காமராஜர். சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, தந்தை பெரியாருக்கு. கல்வி ஒன்று சேர், புரட்சி செய், தீண்டாமை ஒழிப்பு, இடஒதுக்கீடு, சமநீதி, சம வாய்ப்பு, அண்ணல் அம்பேத்கர். தலைமை பண்பு, அஞ்சாமை, விடுதலை வேட்கை, மதுவிலக்கு, நீராதாரம், போராட்ட குணம், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளுக்கு. கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி இன்றளவும் பற்றிய தீயின் சூடு குறையாத அளவுக்கு பார்த்து கொண்டு வரும் விஜயின் அரசியல் தீப்பொறி மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளும் கட்சியினரை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கிறது. முதல் மாநில மாநாடு பல லட்சக்கணக்கானோரின் வருகை ஆதரவால் வெற்றி. அம்பேத்கர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பேச விசிக துணை பொதுச் செயலாளரே விலகி கட்சியில் சேருதல். அதிமுக முக்கிய பிரமுகர் வியூக வகுப்பாளராக இணைதல். பரந்தூரில் கால் தடம் வைக்க பரந்தூர் விவகாரத்திற்கு முடிவு. மாவட்டம் தோறும் நிர்வாகிகளின் பொறுப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பிரச்சார பயணத்தின் விறுவிறுப்பு என விஜயின் அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்க, சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அவரது தலைமை அலுவலகத்தில் அவரது கொள்கை தலைவர்களான ஐம்பெரும் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் 2ஆம் வருடம் எப்படி இருக்கும்? வெற்றி களமாக அமையுமா என கருத்துக்களில் பதிவிடுங்கள்.